வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் போல் போட்டப்போ நீங்கள் மோஸ்ட்டாக சூஸ் பண்ணது ஸ்கோப் ஆஃப் பிஎஸ்எம்எஸ். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், பிஎஸ்எம்எஸ் எடுக்கிறது வேர்த்தா, பிஎஸ்எம்எஸ்ல ஃப்யூச்சர் இருக்கா, கெரியர் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய டவுட் உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ கேட்குறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நான்லாம் இவ்வளோ யோசிக்கவே இல்லை, பிஎஸ்எம்எஸ்ல இப்படிலாம் இருக்குமா அப்படிலாம் இருக்குமா. நான் எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல, ஏன்னா நெக்ஸ்ட்டு பிஎஸ்எம்எஸ், ஏன்னா நான் டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஐடியா தான் எனக்கு இருந்துச்சே தவிர அது பிஎஸ்எம்எஸ் ஆயுர்வேதாவா அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். பட் நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறதே ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம், அதுவே ஒரு நல்ல விஷயமும் கூட. ஸோ ஸ்கோப்புன்னு பார்க்க சொல்ல, இப்போ நீங்கள் ஒரு சித்தா காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உள்ளே போக சொல்ல ஃபர்ஸ்ட்டு 15 days உங்களுக்கு டிரான்சிஷ்னல் கரிக்குலம் அப்படின்னு ஒரு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிரான்சிஷனல் கரிக்குலம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு வர டிரான்சிஷன் ஃப்ரம் ஸ்கூல் டு காலேஜ், அதை தான் டிரான்சிஷனல் கரிக்குலம்னு 15 days உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. இந்த 15 daysல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கோப்ஸ் ஆஃப் பிஎஸ்எம்எஸ், சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பிஎஸ்எம்எஸ், பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், அவங்களே ஐடியாஸ் நிறைய தருவாங்க. சில காலேஜஸ் வெளியிலேருந்து ஒரு மெம்பர்ஸ் கூட்டிகிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வைப்பாங்க. ஸோ தட் யூ கேன் லேர்ன் மோர் அபவுட் த ஸ்கோப்ஸ். ஸோ முக்கியமான ஸ்கோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலதுலாம் இருக்குது, அதோட லிஸ்ட் நான் பின்னாடி காய்ச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருமே பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு என்ன ஆகணும்னு நினைப்பாங்கன்னா, அதாவது என்ன பண்ணணும்னு நினைப்பாங்கன்னா, கிளினிக்கல் செட்டப். ஸோ பிஎஸ்எம்எஸில் அந்த 4.5 years அகாடமிக் இயர் முடிச்சுட்டு 1 year இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு கேப் இருக்கும். ஒரு 2 to 3 months கேப்பில் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் நம்மளை ரிஜிஸ்டர் பண்ணுருவாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த அரசு பதிப்பு அப்படின்ற ஒரு நம்பர் கிடச்சிடும் நம்மளுக்கு. ஸோ தட் யூ ஆர் அ ரிஜிஸ்டர்ட் டாக்டர். அதனால் அந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு கிளினிக் வைக்க முடியும். ஸோ எல்லாருமே எம்டிஓ எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 5.5 years கோர்ஸ் படிக்க சொல்ல நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்தால் தான் தெரியும் அந்த 5.5 yearsன்றது எவ்வளோ பெருசு, அதில் எவ்வளோ நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ எல்லாருமே திருப்பியும் ஒரு எக்ஸாம், திருப்பியும் ஒரு படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ், அதாவது ஒரு 60% ஆஃப் பீப்புள் கம்ப்ளீட்டட் பிஎஸ்எம்எஸ் வில் ஆப்ட் ஃபார் த கிளினிக்கல் செட்டப். ஸோ கிளினிக்ஸ்லையுமே நிறைய பேர் நல்லாவே டெவலப் ஆகிருக்காங்க. எங்கள் சீனியர்ஸுமே நிறைய பேர் கிளினிக் வச்சுருக்காங்க, அவங்களுக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. எங்கள் ஸ்டாஃப்ஸுமே சில பேர் கிளினிக் வச்சுருப்பாங்க. எல்லாருமே ஒன்ஸ் நீங்கள் கிளினிக்கல் செட்டப் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லாவே வரும். ஸோ இதுதான் அதிகமாக ஆப் பண்ணுறவங்க. செகண்ட் எம்டியை எப்படின்னா, அந்த நீட் பிஜி எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு எம்டி சீட் கிடைக்கும். இப்போ நிறையவே எம்டி கோர்சஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ். ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன். உங்களுக்கு எம்டி போர்ஷனில் இருக்கிறதே எம்டியில் 3 காலேஜ் தான், த கவர்மெண்ட் காலேஜஸ் ஒன்லி, அதாவது என்ஐஎஸ், அரும்பாக்கம், பாளையங்கோட்டை. ஸோ இந்த 3 காலேஜுமே நீங்கள் எம்டி செலக்ட் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டைப்பண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் ஸ்டைப்பண்ட்காக போடுவாங்க. இப்போ எப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸில் போகிறவங்க மைண்ட் செட் இப்படி இருக்குன்னா, நான் இங்கே போட்டதை அந்த ஸ்டைப்பண்ட் மூலமாக எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே டஃப். ஏன்னா எம்டி சிலபஸும் சரி, எம்ஆர்பி சிலபஸும் சரி, இது ஒருத்தவங்க கமெண்ட் கேட்டிருந்தாங்க எம்ஆர்பியில் என்ன வரும்னு. ரெண்டுமே ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்களோ எல்லாமே வந்துடும். ஸோ எம்டி எக்ஸாம் இப்படி தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு எது சூஸ் பண்ணாங்கன்னா எம்ஆர்பியில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, அவங்க எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க, எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்றது நம்ம எதிர்பார்க்காத மாதிரி வரும். எம்ஆர்பி எக்ஸாம் இப்போ நான் 2022 ஒரு எக்ஸாம் வந்தது, இப்போ 2025 ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆச்சு. அதுலேயுமே சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 26 seats 27 seats அது மாதிரி தான் வரும். ஸோ தட் எல்லாருமே எம்ஆர்பி ஆக முடியுமானா இல்லை, ஏன்னா சீட்ஸ் கம்மி.
நீங்கள் டாப் அண்ட் 20ல் வந்தால் தான் உங்களுக்கு எம்ஆர்பி சீட். பட் ஒன்ஸ் அது கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நான் படிக்கணும், ரெண்டுமே படிக்கணும். ஸோ நான் கிளினிக் ஏன் நிறைய பேர் எடுப்பாங்கன்னு சொன்னால், நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. நான் என் காலேஜ் சீனியர்கிட்ட பேசுகிற வரைக்குமே சரி, இதுக்கு மேலே எங்கே படிக்கிறது, இப்போயே வயசாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு கிளினிக்கான ஒரு நிறைய பேர் ஆப் பண்ணுறதுக்கான ரீசன். எம்ஆர்பி சீட்ஸுமே வந்து இந்த கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்படின்னு நம்மளுக்கு தெரியல, இனிமேல் தான் போக போக தெரியும். நெக்ஸ்ட்டு கெரியர் ஆப்ஷன் என்னென்னா ஃபார்மசிஸ்ட். அதாவது ஃபார்மா கம்பெனியில் நீங்கள் ஒரு கவுன்சிலர் மாதிரியோ இல்லை அட்வைசர் மாதிரியோ போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சித்தா சர்க்கிள், எஸ்கேஎம், எர்த் இந்தியா நேச்சுரல்ஸ் அப்படின்னு நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் இருக்குது. அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களோட சித்தா நாலேஜ் வச்சு கொஞ்சம் உள்ளே போக ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒருத்தரையாச்சும் அவங்க வந்து டாக்டர் கன்சல்ட் வேணும் அவங்களுக்கு ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெடிசன்ஸ். ஸோ அது வந்து ஒரு குட் சோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு குட் கெரியர் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஆனால் அது அவ்வளோ வருமா, நிறைய பேர் ஆப் பண்ணுவாங்களான்னா இல்லை, கம்மி பேர் தான். இன்னொரு மெயினான கெரியர் ஆப்ஷன்னா பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு சில பேர் எம்பிபிஎஸ்ஸும் போவாங்க. அது வந்து நிறைய பேர் ஆப் பண்ண மாட்டாங்க, லெஸ் தென் 1% ஆஃப் பீப்புள் தான் போவாங்க. ஆனால் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஊர்லேயும் சில பேர் இருக்காங்க, சில பேரில் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் பண்ணுவாங்க. அது நம்மளோட விருப்பம், உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். இன்னொன்று என்னென்னா ப்ரொஃபஸர். இதை நான் மறந்துட்டேன். ப்ரொஃபஸரும் வந்து நிறைய பேர் ஆப் பண்ணுறது. ஏன்னா கிளினிக்கல் நாலேஜ் வந்து எல்லாருக்குமே தானாக அமையுமா அப்படின்னா இல்லை. கிளினிக்கல் நாலேஜ் வந்து எல்லாருக்குமே ஒரு வரதில்லை. ஏன்னா அதில் வந்து நிறைய உள்ள விஷயங்கள் வந்து அடங்கி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாதவங்க வந்து ப்ரொஃபஸர் ஆவாங்க. நான் எல்லா ப்ரொஃபஸர்ஸ்க்குமே கிளினிக்கல் நாலேஜ் இல்லை அப்படிலாம் சொல்லலை. எல்லாருமே கிளினிக் வைக்க மாட்டாங்கன்னு தான் சொல்கிறேன், அவங்கவுங்க சுச்சுவேஷன் பொறுத்து. பட் நிறைய பேர் மார்னிங் காலேஜஸில் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங்கில் வந்து கிளினிக் வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ப்ரொஃபஸரும் ஒன் ஆஃப் த கெரியர் ஆப்ஷன்ஸ் தான். இப்போலாம் நிறைய காலேஜ் வந்திருக்கு சித்தாக்கு. ஸோ அதில் வந்து நம்ம போகலாம், ஆஸ் அ ப்ரொஃபஸராக போகலாம். ஸ்டார்டிங்கில் பே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், போக போக பே கண்டிப்பாக அதிகமாகிடும். இன்னொன்று, ரிசர்ச் சைடு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்குன்னே ஒரு இடம்னா சிசிஆர்எஸ்னால் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா. ஸோ இது வந்து ரொம்ப பேசப்படுற ஒரு வார்த்தை சிசிஆர்எஸ் அப்படின்னு. நீங்கள் இந்த பிஎஸ்எம்எஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் சிசிஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃபார் ரிசர்ச் இன் சித்தா. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர்றது சிசிஆர்எஸ்லாம். அதெல்லாம் கிடச்சிருச்சுன்னா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த சிசிஆர்எஸில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக போனீங்கன்னா உங்களோட பேசிக் பேரே அதிகமாகும். இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்த விஷயங்கள், சும்மா நான் பேச்சுக்காக சொல்லலை. ஸோ இதுவுமே ஒரு பெஸ்ட் கெரியர் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, சில பேர் பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி அனட்டமி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் ஒரு அனட்டமிஸ்ட்டாக எம்பிபிஎஸ் காலேஜஸ் கூட போகலாம். சில பேர் பண்ணுவாங்க, நிறைய பேர்லாம் ஆப் பண்ணுவாங்களான்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து பிஹெச்டி. நீங்கள் எம்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பிஹெச்டி பண்ணலாம். ஸோ பிஹெச்டி பண்ண சொல்ல இன்னும் உங்களுக்கு வந்து உங்கள் சர்க்கிளில் வந்து அதிகமான ஒரு மரியாதை மாதிரி கிடைக்கும். ஸோ இதுவுமே ஒரு கெரியர் ஆப்ஷன்ஸ் ஃபார் சித்தா. இது வந்து எங்களோட டிரான்சிஷனல் கரிக்குலமில் நடத்தினப்போ நான் ஒரு நோட்டில் எழுதி வச்சுருந்தேன். அந்த நோட் எனக்கு கிடச்சதுன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட் அதில் இன்னும் நிறையவே இருக்கும். பட் எனக்கு அவ்வளோவா இப்போ ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்லலான்னா, ப்ரைவேட்டாக நீங்கள் டிஹெச் பண்ணலாம். எப்படின்னா சித்தாவில் வந்து சித்தா ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து வர்மம், சுட்டிகை அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ப்ரைவேட் கிளாஸஸாக எடுக்கலாம்.
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது உங்ககிட்ட வந்து கற்றுப்பாங்க, டீச் பண்ணி லேர்ன் பண்ணிப்பாங்க. அதுவுமே ஒரு கிளாஸுக்கு வந்து 1500 அப்படின்ற கணக்கில் நிறைய பேர் வந்து எடுப்பாங்க. அதுவுமே ஒரு கெரியர் ஆப்ஷன் தான். நிறைய கான்ஃபரன்ஸஸ்க்கு போங்க. எப்பவுமே வருஷம் சித்தா டே கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ எல்லாமே போகிறதால உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும். அந்த நாலேஜை நீங்கள் உங்ககிட்ட வர பசங்கக்கிட்ட கற்றுக் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து கெரியர் ஆப்ஷன்ஸ். இதில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, மெயினாக எல்லாருமே போகிறது லினக்ஸ், அப்புறம் எம்டி படிப்பாங்க, எம்ஆர்டி. இதுதான் வந்து வேஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ரொம்ப கம்மியாக வந்து ரிசர்ச் போகிறது, ஸோ அந்த மாதிரி இருக்கும். நான் மிச்சம் சொன்ன அந்த ப்ரொஃபஸர்ஸாக போவாங்க நிறைய பேர். ஸோ நான் மிச்சம் சொன்ன அந்த ஸ்பெஷலிஸ்ட் அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபியூ செட் ஆஃப் மெம்பர்ஸ் தான் போவாங்க. அதுவுமே இல்லாமல் எம்எஸ் தான் இப்போ வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இனிமேல் போக போக நிறைய வரும். இப்போ நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு 5.5 years கோர்ஸ் முடிச்சுட்டு வெளில வர சொல்ல எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு எதுவுமே சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் மாறலாம். எங்கள் ஸ்டாஃப்ஸ் படிக்க சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு, எங்கள் சீனியர்ஸ் படிக்க சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு, நாங்கள் படிக்க சொல்ல இப்போ வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் வர சொல்ல இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஃபியூ ஸ்கோப்ஸ் ஆஃப் பிஎஸ்எம்எஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது. எனக்கு வந்து இன்னும் நிறைய அந்த இது கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுறேன். பட் இப்போ என்கிட்ட இல்லை. கம்யூனிட்டி போஸ்ட் என்னால் போட முடிஞ்சதுன்னா நான் போடுறேன். ஸோ நான் வந்து என்னோடய வீடியோஸில் வந்து என்னால் அவ்வளோவா கிளிப்ஸ் ஆட் பண்ண முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் படிக்கிறது தான் ஆட் பண்ணுறேன். ஐம் ரியலி சாரி அபவுட் தட். பிகாஸ் மற்ற கிளிப்ஸில் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒன்று ஏஐ ஜென்ரேட்டட் பிக்ஸ் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். பட் இந்த மாதிரி ஆட் பண்ணுறது வந்து உங்களுக்குமே வந்து எப்படி நான் படிக்கிறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். மற்றபடி இன்னும் விளாக்ஸ்லாம் நான் நிறையவே போடணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரெகுலராகவும் வீடியோ கேட்குறீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன். இப்போ வரைக்கும் நான் வீக்லி ஒன் வீடியோ ஆச்சு போட முடிகிற அளவுக்கு எனக்கு இப்போ டைம் இருக்குது. கண்டிப்பாக நான் போக போக இன்னும் நல்ல வீடியோஸ், காலேஜ் விளாக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கொண்டு வருவேன். சூன் நீங்கள்லாம் வந்து உங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு காலேஜ் செலக்ட் ஆனவொடனே ஃபர்ஸ்ட் இயருக்கு என்னென்ன புக்ஸ், ஹாஸ்டல் எசென்ஷியல்ஸ் எல்லாமே நான் கூடிய சீக்கிரமாக வீடியோஸ் போடுறேன். இன்னும் இப்போ வந்து ஃபெஸ்டிவல் வந்து நிறைய வரதால எங்களுக்கு லீவ்ஸும் நிறையவே வரும். ஸோ தட் வீடியோஸ்க்கு பஞ்சமே இருக்காது. ஐ ஹோப் யூ guys learn something from this video. How I use my iPad next video கண்டிப்பாக வரும், soon வந்துடும் next week. ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்புறம் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நிறைய பேர் வந்து உங்கள் மார்க் வச்சு இந்த காலேஜ் கிடைக்குமா இந்த காலேஜ் கிடைக்குமாலாம் கேட்குறீங்க. எதுவுமே வந்து நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் ரேங்க் லிஸ்ட் ஒன்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நம்புங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye. Make sure to subscribe.